யாக்கூப் அவர்கள், தாம்பரத்துடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் வாழ்த்துறார். செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 209வது அவசர ஊர்தினை மிக சிறப்பாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர் முகமது யூனுஸ் பாய் அவர்களை உள்ளிட்ட செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜாகீர்சன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளை, மாவட்ட தலைவர் காஞ்சிபுரம் சலீம்கான் அவர்களை, மாநில பிரதிநிதி அச்சரப்பாக்கம் ஷாஜகான் அவர்களை, மாயவரம் மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் அவர்களை, தலைமை நிலைய செயலாளர் ஜீனுல் அப்தீன் அவர்களை, எனக்கு முன்பாக சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற, குறிப்பாக தாம்பரத்தை தவறவிட்ட பாலிஸ்தீனத்தை வீரமிக்க போராட்டத்தில் பங்கெடுத்து அதிலையும் ஒரு வழக்கு வாங்கிய, அதேபோல் இறைவனுடைய தூதரை பற்றி யூடியூப் சேனலில் போட்டதற்காக மிக பிரமாண்டமான போராட்டத்தில் பங்கெடுத்து, நூர் சர்மா போராட்டத்தில் பங்கெடுத்து அதிலையும் ஒரு வழக்கு வாங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் மல்லை சத்யா அவர்களை, இந்த மாவட்டத்தினுடைய சிற்பியாக கருதப்படுகின்ற மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் வச்சு கமிட்டி தலைவரும் கட்சியினுடைய பொதுச்செயலாளருமான அப்துல் சமூத்பாய் அவர்களை, மாநில மருத்துவ அணி செயலாளர் கலீல் ரஹ்மான் உள்ளிட்ட நிர்வாகிகளை, சகோதரர்களை, நம்முடைய அவசர ஊர்தினை தொடர்ச்சியாக 209வது அவசர ஊர்தினை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டு விடுதலைக்காக போராடிய ஒரு சமூகம், நாட்டுடைய பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம், விடுதலை போராட்டத்தில் அனைத்து சமூகத்தோடு இணைந்து முன்னணி களப்பணியாற்றி தன்னுடைய தியாகத்தை நிரூபித்த ஒரு சமூகம் இன்னமும் வறுமையில் இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடு அடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பூர்வீக குடிமக்கள், மண்ணின் மைந்தர்கள், அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டு கமிஷனாக இருக்கக்கூடிய ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் சொன்னாலும், எப்பட்டப்பட்ட வறுமை இருந்தாலும் அந்த வறுமையில் நாங்கள் சமூக சேவை செய்வோம் என்கிற உன்னத பணியினை இயக்கம் அவசர ஊர்தினை சேவையாற்றி வருகின்றது. இதை ஒவ்வொரு மேடையிலும் நாம் சொல்லி வருகின்றோம். கொரோனாவில் எனது வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய தாய் வீட்டுக்கு விருந்தாளியாக வருகின்றார். அந்த பெண்ணுக்கு முஸ்லிம் அல்லாதவர், அந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று நோய் வந்துவிட்டது. உடனடியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க பாசையில் அவரை உரிமையில் திட்டி கலங்கப்படுத்துகின்றார். கண்ணீர் தாராக அந்த பெண்ணுக்கு வழிந்து கொண்டிருக்கின்றது. நேரடியாக அந்த பெண்ணிடத்திலே மாஸ்க் கூட போடாமல் அந்த பெண்ணுக்கு தைரியமூட்டம் என்பதற்காக, கவலைப்படாதம்மா, உனக்கு சரியாகிவிடும், துணிச்சலாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு செல், அங்கே உனக்கு முன்பாக யூனுஸ் என்கிற தலைமையில் தமுமுக தொண்டர்கள் உனக்காக காத்திருப்பார்கள், நீ நான் அச்சப்படாமல் பயப்படாமல் போ என்று சொன்னேன். ஏதோ வார்த்தைக்கு போக சொல்லவில்லை. உடனடியாக அவசர ஊர்தி வர வைத்து அந்த பெண்மணியை ஏற்றி கொரோனா வார்டுக்கு இங்கு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் யூனுஸ் இடத்தில் சொன்னேன், அந்த பெண்மணிக்கு தேவையான கிட்டுகளை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன தேவையோ அத்தனை பொருள்களையும் அவருக்கு வாங்கி கொடுத்து விட்டு அந்த தாய்க்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்று மீண்டும் தாம்பரத்துக்கு அனுப்பி வைத்த
பெருமை நம்முடைய தமுமுக செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தை சாரும் யூனுஸ் தலைமையில் அந்த பணியை செய்தார்கள். அப்படி செய்து முடித்ததுக்கு பிறகு தலைவர் அவர்கள் ஒரு ஆணையிடுகின்றார்கள். கொரோனாவால் பாதிக்கப்படுகின்ற மக்களை அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். தமுமுக காரர்கள் ஒரு படி மேலே போய் உணவு மட்டுமல்ல, ஏறத்தாழ 75 நாள் உணவு மட்டுமல்ல, அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்களையும் கொடுக்கின்றார்கள். ஆண்ட கட்சியோ ஆளுகின்ற கட்சியோ இல்லை. தேர்தல் வரும்போது பாய் என்று காலை பிடிப்பார்கள், தேர்தல் முடிந்ததற்கு பிறகு போபாய் என்று சொல்வார்கள். அந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி அல்ல. தன்னுடைய சொந்த வலிமையில் போராட்டத்தை களத்தில் நின்று ஒவ்வொன்றாக நாம் வெற்றி பெற்றாலும் சமூக பணியிலும் அதே பணி அதே வேலைதான். ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் பெரும்பாலான பொருட்கள் இந்த மக்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு தலைவர் இன்னொரு அறிக்கையை போடுகின்றார். அப்பொழுதுதான் பாண்டிச்சேரியில் அரசு ஊழியர்கள் செத்த கொரோனாவில் இறந்த உடல்களை தூக்கி வீசுகின்றார்கள். இதை பார்த்த அனைத்து ஊடகங்களும் அதை காணொலி மூலமாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தவுடன் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கொரோனா பணிகள் போது எண்ணெய் கொடுத்து விடலாம், ஆனால் தொடர்ச்சியாக சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், RSS உடைய 70 ஆண்டு காலம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நடைபெற்ற வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த கொரோனாங்கிற கொடியின் மூலியமாக, மக்கள் சேவை மூலியமாக அந்த சதி செயலை முறியடித்திருக்கின்றோம். அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து விடலாம், ஆனால் கொரோனா உடல்கள் எப்படி வாங்குவது? இந்த பக்கம் தெற்கு மாவட்டத்தில் நம்முடைய யூனுஸ் பாயுடைய தலைமையில், எங்களுடைய மாவட்டத்தில் அண்ணன் ஜாகிர் ஹுசைனுடைய தலைமையில், அங்கிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சலீம்பாய் தலைமையில், தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட மாவட்ட நிர்வாகியுடைய தலைமையில் உடல்களை எப்படி அடக்கம் செய்வது என்று ஒரு வீடியோவை பேராசிரியர் அவர்கள் எங்களுடைய தலைமை குழுமத்தில் பகிர்கிறார். அதுக்கு பிறகுதான் உலக வரலாற்றில் கொரோனா உடல்களை தன்னுடைய சொந்த உறவுகளை பேணி காப்பதை போல இந்துக்கள் என்று சொன்னால் இந்துக்கள், முஸ்லிம்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர் முறைப்படி அவருடைய சடங்கு அடிப்படையில் நல்லடக்கம் செய்த தமுமுக தொண்டர்கள் தான் தமிழகத்தில் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களால் செத்தை பிணத்தை நேசிக்கின்றார்கள். அதைத்தான் நம்முடைய அண்ணன் மல்லி சத்திய அண்ணன் சொன்னார். அதே போல் 2015 வெள்ளப்பெருக்கு என்று சொன்னால் அரசாங்க துறையில் கொடுக்கின்ற 2 ஆளு துடுப்புகளை கொண்டு வந்து ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு தள்ளி கொண்டு போகக்கூடிய போட்டுகளை நம்ம பார்ப்போம். அல்லது குறுகிய போட்டுகளாக இருக்கக்கூடிய 4-5 பேர் பயணம் செய்யக்கூடிய போட்டுகளை வைத்து 6 மணிக்கு மேல ராணுவமும் காவல்துறையும் அரசு துறையில் வேலை செய்ய முடியாது என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அது டூட்டி. ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் 2015 வெள்ளப்பெருக்கு சென்னை மூழ்கடிக்கப்படும் போது, குறிப்பாக தாம்பரம் முடிச்சூர் பகுதியிலே மூழ்கடிக்கப்படும் போது, ஒரு நாள் இரவு மட்டும் 950 பேரை கடலிலே போகின்ற போட்டுகளை வைத்து வெள்ளப்பெருக்களை விட்டு மக்களை மீட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமுமுக. அது மட்டுமல்ல, ஏறத்தாழ 3 கோடி ரூபாய்க்குறான பொருட்கள், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். பிறகு அண்ணன் சொல்வதை போல தானே புயல், பிறகு கஜா புயல், இறுதியாக வந்த மிஜாம் புயல், எல்லா புயலும் என்று சொன்னால் செங்கல்பட்டு மட்டுமல்ல தமிழகத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் வெள்ளம் எப்படி வரும், எங்கிருந்து வரும் என்று ஓடோடி சென்று அந்த போட்டுகளை வைத்து மக்களை மீட்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தமுமுகவுடைய தோழர்கள். இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்களை தான் வெறுப்பு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காகத்தான் தமுமுகவுடைய தொண்டர்களை தலைவர் பேராசுடைய தலைமையில் லட்சக்கணக்கான தொண்டர்களை நம்ம உருவாக்கி தந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஜும்மா நாள் தலைவர் சொன்னார், வயநாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி வசூலிங்க என்று சொன்னார். எண்ணிக்கை தான் தெரியும் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பொருளாதாரம் வந்திருக்கிறது என்று. அப்படி ஒரு நேர்கோட்டாக தலைவர்களும் தொண்டர்களும் ஒரே நேர்கோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களால் செத்தை பிணத்தை நேசிக்கின்றார்கள். அதைத்தான் நம்முடைய அண்ணன் மல்லி சத்திய அண்ணன் சொன்னார். அதே போல் 2015 வெள்ளப்பெருக்கு என்று சொன்னால் அரசாங்க துறையில் கொடுக்கின்ற 2 ஆளு துடுப்புகளை கொண்டு வந்து ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு தள்ளி கொண்டு போகக்கூடிய போட்டுகளை நம்ம பார்ப்போம்.
அல்லது குறுகிய போட்டுகளாக இருக்கக்கூடிய 4-5 பேர் பயணம் செய்யக்கூடிய போட்டுகளை வைத்து 6 மணிக்கு மேல ராணுவமும் காவல்துறையும் அரசு துறையில் வேலை செய்ய முடியாது என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அது டூட்டி. ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் 2015 வெள்ளப்பெருக்கு சென்னை மூழ்கடிக்கப்படும் போது, குறிப்பாக தாம்பரம் முடிச்சூர் பகுதியிலே மூழ்கடிக்கப்படும் போது, ஒரு நாள் இரவுல மட்டும் 950 பேரை கடலிலே போகின்ற போட்டுகளை வைத்து வெள்ளப்பெருக்களை விட்டு மக்களை மீட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமுமுக. அது மட்டுமல்ல, ஏறத்தாழ 3 கோடி ரூபாய்க்குறான பொருட்கள், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். பிறகு அண்ணன் சொல்வதை போல தானே புயல், பிறகு கஜா புயல், இறுதியாக வந்த மிஜாம் புயல், எல்லா புயலும் என்று சொன்னால் செங்கல்பட்டு மட்டுமல்ல, தமிழகத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் வெள்ளம் எப்படி வரும், எங்கிருந்து வரும் என்று ஓடோடி சென்று அந்த போட்டுகளை வைத்து மக்களை மீட்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தமுமுகவுடைய தோழர்கள். இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்களை தான் வெறுப்பு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காகத்தான் தமுமுகவுடைய தொண்டர்களே, தலைவர் பேராசுடைய தலைமையில் லட்சக்கணக்கான தொண்டர்களை நம்ம உருவாக்கி தந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஜும்மா நாள், தலைவர் சொன்னார் வயநாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி வசூலிங்க என்று சொன்னார். எண்ணிக்கை தான் தெரியும் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பொருளாதாரம் வந்திருக்கிறது என்று. அப்படி ஒரு நேர்கோட்டாக தலைவர்களும் தொண்டர்களும் ஒரே நேர்கோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் பேராசிரியர் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல் மத நல்லிணக்க பொதுக்கூட்டம், இது நம் மத நல்லிணக்க பொதுக்கூட்டம். நம்முடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள், பிற கட்சியினுடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு கட்சி வரவில்லை. ஆனால் தலைவர் பேராசிரியர் அவர்கள் யாருக்கு தெரியுமா கோரிக்கை வைத்தார்கள்? நம்ம மேல் பொய் வழக்கு போடுகின்ற அண்ணன் சத்யா போன்ற தோழர்கள் மீது பொய் வழக்கு போடுகின்ற காவல்துறை மானிய கோரிக்கையில் காவல்துறைக்கு நவீனமாக கட்டடம் கட்டி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைக்கின்றார். இப்படி சிறைத்துறையில் இருக்கக்கூடிய சிறை காவலர்களுக்கு உள்ளிட்ட கோரிக்கை வைக்கின்றார். குறிப்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றார், முருகனுடைய 6 படை வீடாக இருக்கக்கூடிய பாபா நசத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமிமலையில் எனக்கு ரோப் கார் வேண்டும். வயதானவர்கள் ஏற முடியவில்லை சாமிமலையில், ஆகிய ரோப் கார் லிப்ட் வேண்டும் என்று கேட்கின்றார். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியுடன் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாகு அவர்கள் 3 கோடி 50 லட்சத்தை ஒதுக்கி முருகன் கோயிலுக்கு நடந்து போகாமல் லிப்டிலே போகக்கூடிய பணியை சுவாமி மலையில் முருகனுடைய 6 படை வீடா இருக்கக்கூடிய சுவாமி மலையை செய்கின்றார். தம்பிக்கு செய்தாய்விட்டது. பிறகு தலைவர் அண்ணனுக்கு கேட்கின்றார், வெள்ள கோயில் அமைந்திருக்கின்ற விநாயகர் கோயில் பல ஆண்டுகளாக அது இடிந்து தரமட்டமாக கடந்து கொண்டு கிடக்கின்றது. அது வீதியிலே தேர் உலா வரவில்லை. ஆகையால் அதுக்கு நீ நிதி தருவீர்களா, இதுக்கு நிதி தாருங்கள் என்று உரிமையோட தலைவர் பேராசிரியர் கேட்கின்றார். சிரித்துக் கொண்டே நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாகு அவர்கள் 4 கோடி 55 லட்சத்தை அந்த விநாயகர் கோயிலுக்கு ஒதுக்கி இருக்கிறார். கேட்கக்கூடியவர் ஒரு இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர், ஒரு இஸ்லாமிய தலைவர் என்று பார்க்கப்படுகின்றார். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் இந்தியா கூட்டணி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இஸ்லாமியர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் தலித்த மக்களை பற்றியும் கம்யூனிஸ்டுகளை பற்றியும் பேசாமல் அவர்களால் ஆட்சி கட்டில் அமர்ந்து ஆட்சி செய்ய முடியுமா? 10 ஆண்டு காலமாக முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரம் மூலமாகவே தன்னுடைய ஆட்சியில் நிலைநாட்டிக் கொண்டவர்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு கூட்டுக்குழுக்கு போய்கின்றது. அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. அதே போல் மத்திய ஒன்றிய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம்களோட ஒன்றிய அமைச்சராக இல்லை. ஜனாதிபதி மாளிகையில் ஒரு தனி செயலாளர்களில் ஒருவர் கூட முஸ்லிம் இல்லை. வெளியுறவுத்துறையில் ஒருவரோட முஸ்லிம் இல்லை. ஜனாதிபதி மாளிகையில், பிரதமர் மாளிகை உள்ளிட்ட உள்வூர் துறையில எல்லா துறையிலையும் முஸ்லிம்கள் இல்லாத ஒரு இடமாக பாரதிய ஜனதா நம்மளை ஆக்கியிருக்கின்றது. அவர்கள் அரசியலுக்காக சொல்லுவார்கள், காங்கிரஸ் இல்லாத கழகம் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க என்று சொல்வார்கள். அவர்கள் லட்சியம் முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதால் ஒருபோதும் நடக்காது. மக்கள் நம்மளை நேசிப்பார்கள், மக்கள் நம்மளை நேசிப்பார்கள். அதனால்தான் நாடாளுமன்றத்தில் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை பற்றி நம்முடைய பொதுச்செயலாளர் சொல்லுவார். நாடாளுமன்ற
நாடாளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வர நோக்கம் என்று சொன்னால், எப்படி நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றிய அமைச்சர் இல்லாமல் ஆனதோ, அதே போல வக்ஃபு வாரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம்கள் இல்லாம ஆக்க வேண்டும். முஸ்லீம்களை பின்னத்துவம் இல்லாம ஆக்கி அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் எப்படி ரயில்வே மைதானத்தை கொடுத்தார்களோ, எப்படி பொது நிறுவனத்தை கொடுத்தார்களோ, அதே போல் மும்பையில் இருக்கக்கூடிய அம்பானி வீடை அவர்களுக்கே தாரவாத்தி கொடுப்பதற்காகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணி தலைவர் பேராசிரியருடைய முழு முயற்சியோடு அதை முறியெடுத்திருக்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்தியா கூட்டணி அனைவருமே எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த எதிர்ப்பு தொடர வேண்டும். தொடர்ந்து எப்படி பங்களாதேசத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதோ, விரைவில் ஒரு மாற்றம் வரும். மக்கள் புரட்சி மூலியமாக பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தையும் RSS இல்லாத ஒரு இந்தியாவை நாம் உருவாக்குவோம் என்று கூறி விடுகிறோம். நன்றி.